ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நான் ஸ்டிச் பண்ணுறேன். 7வது ப்ளவுஸ் மார்னிங்லேருந்து ஸ்டிச் பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 சாதா ப்ளவுஸு. அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 சாதா ப்ளவுஸை முடிச்சதுக்கப்புறம் 7வது ப்ளவுஸ் தான் இது. இந்த ப்ளவுஸை தைக்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டவுட் வந்து இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா தைக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோட புத்தி சொல்லுது. ஆனால் வந்து போதும், டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம்னு சொல்லி என் மனசு சொல்லுது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக வந்து கட்டிங்கை போட்டுட்டு ஸ்டிச் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். பாதி ஒர்க் வந்து முடியுது, இன்னும் பாதி தான் இருக்குது. உங்களுக்கு வந்து பேக் பெயின் இந்த மாதிரிலாம் இருக்காதா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக எனக்குமே வந்து பேக் பெயின் வந்து இருக்குது. ரொம்ப பயங்கரமாக வந்து பேக் பெயினாக தான் இருக்குது. வலிக்கெல்லாம் பயந்தால் நம்ம வந்து வேலை செய்ய முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட லாங் வீடியோ நம்ம சேனலில் நாளைக்கு வந்து கொடுக்குறேன். நாளைக்கு வந்து ஃபுல்லாக எத்தனை ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள், மோட்டிவேட்டு இதெல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் அப்படியே வந்து இங்கே ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணியும் காமிச்சிடுறேன். லைனிங் மூட்டும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கை வந்து இப்படி மேலே வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறப்ப நமக்கு எந்த இடத்துலையுமே வந்து அந்த துணி வந்து தூக்கிட்டு இருக்கிறது, பிசுறு இதெல்லாம் வந்து தெரியாது. இது மாதிரி பட்டு இதெல்லாம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு லைட்டாக அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா பேக்கில் நமக்கு எங்கேயும் சுருக்கம் வந்து இருக்காது. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்லா திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து நீவி விட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எங்கேயாவது வந்து சுருக்கம் இருக்குதா, துணி தூக்கிட்டு இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.